வணக்க மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் கிரேசி டீமன் மான்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம ஜகா இருக்கார்ல, நேரா போய் சுப்ரீம் சோர்ட் அசோசியேஷனுக்கும் சதர்ன் நேவல் ட்ரோப்புக்கும் நடக்கிற சண்டைக்குள்ள இவன் உள்ள பூந்துருவான். இவன் உள்ள பூந்து ரெண்டு பேரையும் சண்டை போட்டு ரெண்டு பேரையுமே தோக்கடிச்சிருவான். தான் ஜெயிச்சேன்னா அவனுக்கு ரெண்டு பேர்ட்டையும் வேற சொல்லிடுவான். அவனுங்களும் வேற வழியே இல்லாம இதை ஒத்துக்குருவானுங்க. சோ இந்த சண்டையை முடிச்சதுக்கு அப்புறம் டீமனிக் ஜென்டில்மேன், ஸ்லோ பேக்கர் அப்படின்னு ரெண்டு பேரை பார்ப்பான். இவனுங்க ரெண்டு பேரையும் மிஸ்டீரியஸா கூட்டிட்டு வரணும்னு சொல்லி தான் யாருன்னே சொல்லாத மாதிரி சொல்லி என்னென்னமோ பேசி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி அங்க இருந்தும் போயிடுவான். இப்ப திரும்பியும் போயிட்டு அவனோட இடத்துல இருக்கும்போது ஸ்வாட் டீமன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வரும். அவரோட டியூவலை பாக்குறதுக்காக நம்ம ஜகாவை இன்வைட் பண்ணிருப்பாரு. நம்ம ஜகாவும் இந்த இடத்துக்கு போவான். இப்ப இந்த ஸ்வாட் டீமன் டியூவல் பண்றது ஆலியன்ஸ் லீடர். இந்த டியூவலை பார்த்து இதுல இருந்து நம்ம ஜகாவால ஏதாவது கத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இதை பாக்குறதுக்காக நம்ம ஸ்வாட் டீமன் நம்ம ஜகாவையும் கூப்பிட்டுருப்பாரு. நம்ம ஜகா அங்கே போனதும் இந்த டியூவலும் ஸ்டார்ட் ஆயிடும். சோ ஸ்டார்ட் ஆன உடனே இவங்க ரெண்டு பேரும் உட்டன் ஸ்வாட்ஸ் வச்சு தான் சண்டை போடுவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு 2-3 மூவ்ஸ்லயே நம்ம ஆலியன்ஸ் லீடர் ரொம்ப ஈஸியாவே நம்ம ஸ்வாட் டீமனை தோக்கடிச்சிருவாரு. சோ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இந்த சண்டை முடிச்சிட்டதுனால நம்ம ஆலியன்ஸ் லீடர் இந்த இடத்துல இருந்து கிளம்பணும்னு முடிவு பண்ணிடுவாரு. போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வாட் டீமனை பார்த்து, இந்த சண்டை இப்பதான் முடிஞ்சிருக்கு, நீ ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, உன் உடம்புல இருக்கிற காயங்கள் இன்னும் குணமாகல, அதனால இப்பவே உன்னை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணு, எனர்ஜி சர்க்குலேஷனை பண்ணு, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன்னு சொல்லி அவரோட ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நம்ம ஆலியன்ஸ் லீடர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. இவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்வாட் டீமனும் எனர்ஜி சர்க்குலேஷனை கண்டினியூ பண்ணுவாரு. இப்ப நம்ம ஜகாவுக்கு இவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம ஸ்வாட் டீமன் ஒரு வுடன் ஸ்வாட் வச்சு சண்டை போடணும்னு முடிவு பண்ணார் அப்படின்னு. ஏன்னா ஒருவேளை உண்மையான ஸ்வாடை யூஸ் பண்ணியிருந்தா இந்த சண்டை இன்னும் ரொம்ப நேரம் போயிருக்கும். அதே நேரத்துல நம்ம ஆலியன்ஸ் லீடருமே அவரோட அல்டிமேட்டான டெக்னிக்கை யூஸ் பண்ணவே இல்லை. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட எல்லா ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த இடமே துவம்சமாயிருக்கும் அப்படின்றது நம்ம சகாவுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நம்ம ஸ்வாட் டீமன் கண்ணை முடிச்ச உடனே நம்ம மோங்க தான் ஃபர்ஸ்ட் பாப்பாரு. உடனே மோங்க பார்த்து கேட்பாரு, மோங்கியோன், நான் டியூவல்ல தோத்து போயிட்டேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. உடனே இந்த மோங்கியோன் என்ன சொல்லுவானா, அந்த ஆலியன்ஸ் லீடரோட ஸ்கில்ஸ் எல்லாமே உண்மையிலே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு, இருந்தாலும் நீங்க எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா டிஃபீட்டை ஒத்துக்கிட்டீங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் சண்டை போட்டுருக்கலாமே, இந்த சண்டை இப்படி முடிச்சிருக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப உடனே நம்ம ஜகாவை பார்த்து, ஜகா, இந்த மேட்சை நீ பார்த்த, நீ இதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஜகா உடனே, சார் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, ஆலியன்ஸ் லீடர் அவரோட ஸ்வாடை ஸ்விங் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்விங்கா இருந்துச்சு, ஆனா அதே நேரத்துல அது ஒரு ஸ்விங்கா இல்லாம பல ஸ்விங்ஸ் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அதாவது ஒரு அடி வந்த உடனே அடுத்தடுத்துன்னு அடிகள் வந்துகிட்டே இருந்த மாதிரி, அடுத்தடுத்த ஸ்வாட் வந்த மாதிரி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சான், அது என்ன டெக்னிக் அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே இவரும் கேட்பாரு, சரி மொத்தம் எத்தனை ஆஃப்டர் இமேஜஸ் பார்த்தேன்னு. அவன் உடனே மொத்தம் 6ன்னு சொல்லுவான். நம்ம மோங் கிட்ட கேட்டா அவன், நான் 4ல இருந்து 5 பார்த்தேன், ஆனா எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிடுவான். ஆக்சுவலா இந்த ஒரு டெக்னிக்கோட பேர் என்னன்னா 6 ஸ்குவாட் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டெக்னிக்கை உருவாக்குனது ஆலியன்ஸ் லீடர் தான். அவரு இந்த ஒரு டெக்னிக்கை அவர் கேப்டனா இருந்த காலத்துல இருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காராம். சோ அவரோட கேப்டனா இருந்தப்ப ஒரு 6 பேர் கொண்ட ஸ்குவாடுக்கு தான் அவர் கேப்டனா இருந்திருக்காரு. சோ அதை ஞாபகம் வச்சுக்கணும், அதை மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த டெக்னிக்கை உருவாக்கி இருக்காரு. இதுக்கு அந்த பேரையும் வச்சிருக்காரு. ஆனா அதே நேரத்துல இவர் ஒன்னும் ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவர்லாம் கிடையாதான், ஒரு பெரிய ஃபேமிலியோட வாரிசெல்லாம் கிடையாதான், ஜஸ்ட் ஒரு சாதாரண ஆளு தான். நார்மல் ஆலியன்ஸ் மெம்பரா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட முயற்சியில இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு. இப்ப ஆலியன்ஸ் லீடராவும் மாறி இருக்காரு. அவர் நார்மல் மெம்பரா இருந்த சமயத்துல நிறைய பேர் கூட டியூவல் பண்ணுவாராம். அத எல்லா சண்டையிலுமே அவர் தோத்து போயிட்டே இருப்பாராம். அதுக்கப்புறம் அவர் கேப்டனா மாறினதுக்கு அப்புறம் அவரு இந்த சண்டைகள் எல்லாத்தையுமே போட்டிருக்காரு. ஆனா அப்ப அவர் தோத்ததே கிடையாதான். சோ அவர் உண்மையிலேயே அவரோட முயற்சியை போட்டு ஹார்ட் ஒர்க்கை போட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. இவ்வளவு ஸ்ட்ராங்காவும் மாறி இருக்காரு. அந்த ஒரு காரணத்தினாலதான் அவர் கூட சண்டை போட்டவங்க எல்லாருமே அவர் மேல ஒரு மரியாதை வச்சிருப்பாங்க. அவர் கூட திருப்பி டியூவல் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. என்ன மாதிரி அப்படின்னு நம்ம ஸ்வாட் டீமனும் சொல்லுவாரு. ஆக்சுவலா அவரோட 6 பேர் கொண்ட ஸ்குவாட் இருக்குல்ல, அது டீமனிக்கல் கிட்ட செத்து போயிட்டாங்களாம். கேப்டனா இருந்த இவர் மட்டும் தான் உயிரோட இருந்திருக்காரா. அந்த ஒரு காரணத்தினாலதான் அவரோட ஸ்குவாடை என்னன்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும்னு இந்த டெக்னிக்கை உருவாக்கி இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் மேல இருக்கிற அந்த ஒரு மரியாதைக்காக தான் இப்ப இவரும் சீக்கிரமா அந்த தோல்வியை ஒத்துக்கிட்டாரு, நம்ம ஸ்வாட் டீமனும். சரி, இப்ப எதுக்காக இப்ப இந்த சண்டையை போட்டு நினைச்சீங்கன்னு நம்ம ஜகா கேட்கும் போது, இந்த சண்டையை நீங்க 2 பேரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது மட்டும் காரணம் கிடையாது, இது எனக்குமே அடுத்த ஒரு படியா இருக்க போகுது. நான் இதுல இருந்து ஒரு பெரிய பிக்சரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வெறும் ட்ரைனிங்கை மட்டும் பண்றதுனால ஸ்ட்ராங்கரா மாறிடவே முடியாது. ஒருவேளை கல்ட்டோட லீடரை நான் தோக்கடிக்கணும்னா அதுக்கு எனக்கு என்லைட்மெண்ட்டும் தேவை. அந்த ஒரு என்லைட்மெண்ட்டை, ஸ்வாட பத்தின என்லைட்மெண்ட்டை என்னால ஆலியன்ஸ் லீடர் கிட்ட மட்டும் தான் கத்துக்க முடியும். ஆனா அதே நேரத்துல எனக்கு அவர் மேல நிறைய மரியாதை இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் நான் ஸ்வாட் டியூவல்ல தோத்த உடனே என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிட்டேன்.
ஒருவேளை நான் சண்டை போடணும்னு நினைச்சிருந்தேன்னா இந்த சண்டையை என்னால எப்படி வேணாலும் போட்டிருக்க முடியும், அது ஆலியன்ஸ் லீடருக்கும் தெரியும்னு சொல்லுவாரு. இருந்தாலும் இந்த 6 ஸ்குவாட் ஸ்வாட் டெக்னிக்கை எப்படி கவுண்டர் பண்ணணும்னு எனக்கே தெரியல, இத பத்தி நீ என்ன நினைக்கிற ஜகா அப்படின்னு நம்ம ஜகாவை பார்த்து கேட்பாரு. நம்ம ஜகா உடனே இந்த டெக்னிக்கை நான் இமிடியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு தன்னோட கீ எடுத்து ஒரு டேகர்ல ரைஸ் பண்ணுவா. ஆனா அதை ரைஸ் பண்ணோடனே அவனுக்கு புரிஞ்சு போயிடும் கீயை வச்சு இந்த ஒரு டெக்னிக்கை அவனால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப அவனுக்கு புரிஞ்சிடும் இது ஒரு நார்மலான டெக்னிக் தான், அதாவது ஒரு சிம்பிளான ஆக்ஷனை நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றது மூலமா கிடைக்கிறது தான் இந்த ஒரு டெக்னிக். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை அவர் எதுக்காக யூஸ் பண்றாரு அப்படின்னா, அவர் நார்மலான அட்டாக்கை யூஸ் பண்றாருல அதோட பவரை, அந்த டிஸ்ட்ரக்டிவ் பவரை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டெக்னிக்கை உருவாக்கி இருப்பாரு. ஒரே மூமெண்ட்டை திருப்பி திருப்பி பண்றாரு. இப்போ ஒருவேளை உண்மையான ஸ்வாடை யூஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம ஸ்வாட் டீமனோட ஸ்வாடு இந்நேரத்துக்கு உடஞ்சு போயிருக்கும், நொறுங்கி போயிருக்கும்னு சொல்லலாம். இப்ப இந்த 6 ஸ்குவாட் ஸ்வாட் டெக்னிக்கை எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்னு கூட நம்ம ஜகாவுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஒரு நார்மல் மெம்பரா இவர் ஆரம்பிச்சிருந்தாருன்னா இவரோட ஸ்வாட் எல்லாமே ஆரம்ப கட்டத்துல உடஞ்சு போயிட்டே இருந்திருக்கும். அப்ப அது திருப்பி வாங்குறதுக்கு அவருக்கும் காசு இருந்திருக்காது. தன்னோட வறுமையை யோசிச்சு பார்த்து தான் இந்த ஒரு டெக்னிக்கை உருவாக்கி இருப்பாரு. சோ நான் எந்த ஸ்வாடை யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்வாடோட பவரை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெக்னிக்கே அவர் உருவாக்கி இருப்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னிக்கை உருவாக்குனது வெறும் அவரோட பவர் மட்டும் கிடையாது, அவரோட குறிக்கோள், அவரோட வறுமை, அவரோட தன்னம்பிக்கை, இது எல்லாம் தான் இந்த டெக்னிக்கை உருவாக்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு நம்ம சகா சொல்லுவான். ஒரு டெக்னிக்கை பார்த்ததுக்கே அவன் இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான்னு நம்ம ஸ்வாட் டீமனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், நம்ம மோங்கியோனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இதை கேட்டோன்னே நம்ம ஸ்வாட் டீமனுக்கும் இது கரெக்ட்னு தான் தோணும். அவருக்கும் இதை பத்தி இப்பதான் புரிய வந்திருக்கும். அவருக்கு ஏன் ஏற்கனவே இது புரியலன்னு நம்ம சகா யோசிப்பான் அப்படின்னா, இந்த ஸ்வாட் டீமனும் சரி மோங்கியோனும் சரி இவங்க ரெண்டு பேருமே நல்ல பணக்கார குடும்பத்துல பிறந்தவங்க. சோ ஒரு ஏழையா இருந்து அவங்க பட வேண்டிய கஷ்டம் எதையுமே அவங்க பட்டிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் இவனுங்க எல்லாரும் இப்படி யோசிக்கிறாங்கன்னு நம்ம சகா நினைப்பான். இருந்தாலும் ஒரு ஆலியன்ஸ் மெம்பரா அவர் பட்ட அந்த கஷ்டத்தையும் ஒரு வெயிட்டரா நான் பட்ட கஷ்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு வெயிட்டரா நான் தான் நிறைய கஷ்டத்தை பட்டிருக்கேன், நான் தான் வறுமையை அதிகமா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சோ அவரை கம்பேர் பண்ணும்போது நான் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஏழையா இருந்திருக்கேன், இது என்னோட வெற்றி அப்படின்னு யோசிப்பா. அடச்சை அதை பத்தி யோசிச்சு பார்க்கும் போதே எனக்கு கடுப்பாகுதே அப்படின்னு அடுத்த செகண்டே கோவமாயிடுவான். அதாவது நம்ம சகாவோட மூடு ஸ்விங்க மட்டும் நொடிக்கி நொடி மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படி மாறும்னு நம்ம சகாவுக்கே தெரியாது. இப்ப நம்ம சகா இதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்வாட் டீமனை பார்த்து, சரி வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரிங்க் குடிக்கலாம், ஏன்னா நீங்க தோத்ததுக்கு இதை நம்ம கொண்டாட வேணாமா அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம மோங்கியோனோ வாங்க மாஸ்டர் நம்மளும் குடிக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது, என்னது மோங்கியோன் நீ பசங்க கூட எல்லாம் குடிப்பியா, நீ எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க பின்னாடி தானே சுத்துவா, நான் கேள்விப்பட்டேன், பரவாயில்லப்பா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு அவனை உடனே கலாய்ச்சி விட்டுருவாரு. இப்ப இவங்க எல்லாரும் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம சகா நம்ம ஸ்வாட் டீமனை பார்த்து கேட்பான், நீங்க எதுக்காக ஒயிட் ஈகிள் டவுன்ல இருக்கீங்க, உங்களை கல்ட்டி எப்பயுமே துரத்திட்டு வராங்க அப்படின்றதுக்காகவான்னு கேட்கும் போது, இல்ல நான் எங்க இருந்தாலுமே கல்ட்டி என்னைய கொல்றதுக்காக ஆள் அனுப்புவாங்க, சோ நான் எங்க இருக்கேன்றதெல்லாம் பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப நம்ம மோங்கியோன் ஒரு முக்கியமான கொஸ்டினை கேட்பான், ஆலியன்ஸ் லீடர் கல்ட் லீடர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள யாரு ஸ்ட்ராங்கரான ஆப்பனன்ட் அப்படின்னு, யாரு இருக்கிறதே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க அப்படின்னு. இப்ப உடனே நம்ம ஸ்வாட் டீமனும் இதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, என்ன பொறுத்த வரைக்கும் கல்ட் லீடரோட இன்டர்னல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகம், சோ இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சுன்னா கண்டிப்பா கல்ட் லீடர் தான் ஜெயிப்பாரு. ஆனா ஆலியன்ஸ் லீடர் அப்படியெல்லாம் தோத்து போயிடுறவர் கிடையாது. சோ கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சுன்னா ஆலியன்ஸ் லீடர் தன்னோட சூசைட் அட்டாக்கை யூஸ் பண்ணுவாரு. தானே செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம ஆலியன்ஸ் லீடர் இப்படி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணாருன்னா இதை கண்டிப்பா நம்ம கல்ட் லீடரால சமாளிக்க முடியாது. சோ கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே செத்து போயிடணும். ஒருவேளை ரெண்டு பேருமே அப்படியே உயிரோட இருந்தாலும் கூட இந்த ஒரு அட்டாக்கு அப்புறம் அவங்களால அவங்களோட நார்மலான வாழ்க்கைய, அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் வாழ்க்கைய கண்டினியூ பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. நீங்களும் டீமன் கார்ட்ஸை கத்துக்கிட்டீங்களா நம்ம சகா கேட்கும் போது நம்ம ஸ்வாட் டீமன் சொல்லுவாரு, ஆமா கல்ட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே டீமனிக் ஆர்ட்ஸ்ல இருந்து தான் தங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயணத்தையே ஆரம்பிப்பாங்க. இதுல நார்மலா அவங்க எனர்ஜி சர்க்குலேஷன் பண்றதே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது எனர்ஜி சர்க்குலேஷன் பண்ணும்போது அதுல நிறைய ஷார்ட் கட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணத்தினால ஒரு 23 வருஷத்துக்கு தான் இவங்களால இந்த ஒரு டீமனிக் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி இவங்களால சர்வைவ் ஆக முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எனர்ஜி டிவியேஷன் வந்துடும். அதுவும் இல்லாம ஒரு சாதாரண மெம்பரா இருக்கிறவங்களால இதை கவுண்டர் பண்றதுக்கான டெக்னிக்கையும் கத்துக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தினால ஒரு சாதாரண மெம்பர் தான் இந்த டீமனிக் கல்ட்டுல செத்து போயிருவாங்க. அவங்க செத்து போனோடனே அடுத்த மெம்பர் வந்துருவாங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த கல்ட்டை சேர்ந்தவங்க இந்த மாதிரி ரொம்ப கொடூரமா மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறதுனாலதான் நம்ம ஸ்வாட் டீமனும் இந்த கல்ட்டை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணாரு, கல்ட் லீடரை கொல்லணும்னு முடிவு பண்ணாரு. சரி, அப்ப இதுல இருந்து முரிமாலியன்ஸ் எந்த அளவுக்கு வித்தியாசமானது அப்படின்னு நம்ம சகா கேட்கும் போது, எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே அதோட லீடரை பொறுத்து தான் எப்படி வேணாலும் மாறும். சோ ஒருவேளை அதோட லீடர் நல்லவரா இருந்தாருன்னா ஒரு கல்ட்டு கூட முரிமாலியன்ஸா மாறலாம், இல்ல முரிமாலியன்ஸ் கூட டீமனிக் கல்ட்டா மாறலாம்.
அவங்க லீடரை பொறுத்து தான் இது மாறும் அப்படின்னு சொல்லுவாரு. கல்ட் லீடரோட சண்டை போடும்போது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா நம்ம சகா கேட்கும்போது, நான் உண்மையிலே தோத்து போறது நான் சாகும்போது மட்டும்தான். அந்த கல்ட் லீடரால கூட என்ன அவ்வளவு சீக்கிரம் சாகடிக்க முடியாது. ஆமா, நீ ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா தெரியறியே, எதுவும் புதுசா மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டியா அப்படின்னு நம்ம சகாவை பார்த்து டக்குன்னு கேட்பாரு. நம்ம சகா ரீசெண்டா தான் இந்த ஐஸ் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டான், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுன்னு வேற அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கானா. இதை பார்த்த உடனே அவனுக்கே ஒரு மாதிரி, எப்படி கண்டுபிடிச்சீங்க, நான் உங்கள்ட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அவர் சொல்லுவாரு, இத என்னால அவ்வளவு ஈஸியால கண்டுபிடிக்க முடியல, அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு, ஆனா என்னால அதை சென்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாரு. நீ உண்மையிலே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்க, இதே மாதிரி பண்ணு, கண்டிப்பா உன்னால இம்ப்ரூவ் ஆக முடியும்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுவாரு. கல்ட் லீடர் செத்து போயிட்டாலும் கல்ட் ஒண்ணு மறைஞ்சு போயிடாது. ஏன்னா இந்த கல்ட்டுக்கு பின்னாடி எக்கச்சக்க பெரிய பெரிய ஃபேமிலிஸ் இருக்கானுங்க. அவனுங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கல்ட்டை அவனுங்க சப்போர்ட் பண்ணி இதை இன்னமும் மாத்திக்கிட்டு இருக்கானுங்க. சோ அவனுங்க எல்லாரையுமே காலி பண்ணணும். ஒருவேளை இதுக்கப்புறம் வேற யாராவது புதுசான கல்ட் லீடரா வந்தாலும் அப்ப அவங்க நல்லபடியா போகணும் அப்படின்னா அதுக்கு எல்லா எக்ஸிகியூட்டிவ்ஸையும் கொல்லணும்னா கூட அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா இப்ப இருக்க கல்ட் லீடர் கண்டிப்பா செத்தே ஆகணும் அப்படின்னு தான் நம்ம ஸ்வாட் டீமன் ஒரு முடிவோட இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம மோங்கியோன் கல்ட் லீடரா மாறினா கூட அவருக்கு ஓகே தான், ஆனா இப்ப இருக்கிறவர் இருக்கக்கூடாது. ஆனா இதை கேட்டதும் நம்ம மோங்கியோனு, இல்ல மாஸ்டர், எனக்கெல்லாம் வந்து கல்ட் லீடரா மாறணும்னு ஆசையே இல்ல. ஏன்னா அந்த கல்ட் லீடர் சரியான பைத்தியக்கார மாதிரி தெரியுறான். ஒருத்தனை ஒரு மனுஷனா கூட பார்க்க முடியல, மத்தவங்கள மனுஷனா கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவன் இருக்கான் அப்படின்னா அவனை மாதிரிலாம் மாறணும்னு ஆசைப்படவே இல்லை. நான் ரொம்ப கேவலமானவன் தான், பொண்ணுங்க பின்னாடி வலிஞ்சு வலிஞ்சுதான் சுத்துவேன். ஆனா அவனை மாதிரி ஒன்னும் மத்தவங்கள மனுஷனா பார்க்காத அளவுக்கு ரொம்ப கேவலமானவன் கிடையாது. சோ அந்த ஒரு காரணத்தினால நான் இப்படியே இருந்துக்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டதும் நம்ம ஸ்வாட் டீமனும் சிரிச்சுட்டு, ஒரு கல்ட்டுனா அப்படிதான் இருக்கும், நீ கல்ட் மாதிரி ஒரு விஷயத்த ரூல் பண்ணணும்னா அத அப்சல்யூட் பவர்னால மட்டும்தான் உன்னால ரூல் பண்ண முடியும். இவனுங்க எல்லாரையும் உன்னால பேசியெல்லாம் மாத்திட முடியாது. நீ பவரை காமிச்சா மட்டும்தான் அவனுங்களை உன்னால வழிக்கு கொண்டு வர முடியும். ஒண்ணு அவனுங்க உனக்கு அடிப்பணிஞ்சு போவானுங்க, இல்ல உன்னை எதிர்த்து செத்து போவானுங்க. அந்த ரெண்டு சாய்ஸ் மட்டும் தான் அவனுங்களுக்கு இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. இப்ப இதை சொல்லிட்டு நம்ம சகாவை பார்த்து, செட் லீடர் நீயும் இதை புரிஞ்சுக்கணும், ஏன்னா உலகம் எப்பவே கிரேசியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ உடனே நம்ம சகாவும், எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் இருக்கு, நீங்க இதுக்கப்புறம் எந்த ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க எப்ப டியூவல் பண்ணாலும் அதை பாக்குறதுக்கு என்னையும் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். அவரு இதுக்கு சரின்னு சொல்லிடுவாரு. இப்ப நம்ம சகாவும் இவங்களுக்கு டாட்டா காட்டிட்டு அவனோட இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவான். ஃபர்ஸ்ட் ஒரு லேக் பக்கத்துல வருவான், நல்ல நிலவோட வெளிச்சத்தை அப்படியே அழகா ரசிக்கிறதுக்காக. ஆனா அந்த இடத்துல வந்த உடனே இவனை நிறைய பேர் வந்து சுத்து போட்டுருவானுங்க. ஆக்சுவலா வந்தவனுங்க எல்லாருமே அசாசின்ஸ் போல. அவனுங்களை பார்த்துட்டு நம்ம சகா, டேய் நீங்க எல்லாம் பார்க்க கேவலமா இருக்கீங்களேடா, என்ன அசாசின்ஸ் தொழில் ஒழுங்கா போறது இல்லையா, எவனையும் போட்டு தள்ள முடியலையா, அதனாலதான் இந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். உடனே அதுல இருந்து ஒரு மொட்டை டக்குன்னு பேப்பர் எடுத்து நம்ம சகாவா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்பான். டேய் மொட்டை, நீ அதை அங்கேயே செக் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கணும், பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணுவியா, நீ செக் எல்லாம் பண்ண தேவையில்ல, நீ தேடி வந்த ஆளு நான் தான், என் பேர் தான் ஈசகா, நீ இப்ப வந்து சண்டை போட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ உடனே டக்குன்னு ஒருத்தனை பார்த்துட்டு, இரு நீ என்ன நடுவுல நிக்கிற, நீ அங்க நிக்கவே கூடாதே, அந்த இடம் சரி கிடையாதே அப்படின்னு சொல்லி உடனே தன்னோட கீ அனுப்பி அவனை போட்டு தள்ளிடுவான். அவனை போட்டு தள்ளிட்டு, ஏண்டா உங்க லீடர் வரவே மாட்டானா, எப்ப பார்த்தாலும் ஒவ்வொருத்தனா இந்த மாதிரி அமுச்சு வச்சுக்கிட்டே தான் இருப்பானா, நீங்களா எங்க இருந்துடா வரீங்க, முதல்ல அவனை வர சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே இந்த குரூப்ல இருந்து ஒரு கிழவன் வருவான். அவனை பார்த்த உடனே நம்ம சகாவும் நீதான் லீடரான்னு கேட்பான். ஆனா அதுக்கு அந்த கிழவன் பதில் சொல்லாம, ஹாவோ செக்டரோட லீடர், நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டீனா உன்னோட எல்லா சொத்தையும் இப்பவே ஒன்னா சேரு, அது எல்லாத்தையும் நீ எங்கள்கிட்ட கொடுத்தாகணும். நாங்க இப்ப உன்கிட்ட ஒரு ட்ரக்கை மட்டும் உனக்கு ஃபீட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து போயிருவோம், எந்த நெகோசியேஷன்ஸும் பண்ணக்கூடாது, நீ உயிரோட இருக்கணும்னா எங்களுக்கு காசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். ஏப்பா பண்டன்னு ஒண்ணு வச்சிருக்கியே, அதுல மசாலான்னு ஒண்ணு வச்சிருக்கியா, என்ன தைரியத்துல நீ என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிற, உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்ட உடனே அந்த ஆளும் கோவப்பட்டு, டேய் முதல்ல நீ போடா அப்படின்னு ஒருத்தன் நம்ம சகாவை அடிக்கிறதுக்காக வருவான். ஃபர்ஸ்ட் தன்னோட த்ரோயிங் வெப்பன்ஸை தூக்கி போடுவான். ஆனா நம்ம சகா இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சு அவன் பக்கத்துல வந்த உடனே தன்னோட ஸ்வாட் எடுத்து வெறும் ஒரே ஒரு ஸ்லாஷ் அதை பண்ணி முடிச்ச உடனே அவனும் செத்து போயிடுவான். இப்ப அடுத்து அப்படின்னு கூப்பிடுவான். அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே அந்த ஆளு அடுத்த ஆளை போக சொல்லுவான். ஆனா இந்த ஆளையுமே நம்ம சகா ரொம்ப ஈஸியாவே தோக்கடிச்சிருவான். ரொம்ப பெருசால எந்த எஃபர்ட்டும் போடாம வெறும் ஒரு ஸ்லாஷ்ல இவனையும் கொன்றுவான். இவன் கொண்டு முடிச்ச உடனே, டேய் உனக்கு புரியவே இல்லையா, நீ எத்தனை பேர் அனுப்புனாலும் இதேதான் நிலைமை, ஒண்ணு மொத்தமா அனுப்பி எல்லாரும் சண்டை போட வாங்க, இல்லைன்னா சண்டையே போட வராதிங்கடா அப்படின்னு சொல்லுவான். ஆனா அப்பயும் அந்த கிழவனுக்கு அது புரியவே புரியாது. நீங்க எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல, நீங்க சாகிறதுக்கு முன்னாடி ஜகா செத்தே ஆகணும்,
அடுத்து 2 பேர் போங்கடா, நீ இன்னொரு 2 பேரை மட்டும் அனுப்புவான். இந்த ஆளுக்கு இது புரியவே மாட்டேங்குதுறான்னு சொல்லி நம்ம சகா இதுக்கப்புறமும் இதை ஒரு நார்மல் ஃபைட்டா கொண்டு போக வேணாம்னு சொல்லி தன்னோட கீயை வெளில எடுத்துட்டு வருவான். வந்து இவனுங்க 2 பேரையும் காலி பண்ணிடுவான். அடுத்து அவனுங்க அந்த குரூப்பை பார்த்து அவனோட கீயை சென்ட் பண்ணுவான். இப்ப இந்த ஒரு கீ அட்டாக்க வெறும் ஒருத்த மட்டும் அந்த குரூப்ல இருந்து பிளாக் பண்ணுவான். இதை பிளாக் பண்ணதை பார்த்த உடனே நம்ம சகாவுக்கு தெரிஞ்சு போயிடும், இந்த குரூப்லயே ஓரளவு ஸ்ட்ராங்கான ஆளு இவனாதான் இருப்பான் அப்படின்னு. அதை பார்த்த உடனே அடுத்து நீதான் அப்படின்னு முடிவு பண்ணி அவனை பார்த்து சிரிப்பான். அவனும் உடனே நம்ம சகாவை அடிச்சிடலாம் நினைச்சு ஸ்டான்ஸ் எல்லாம் எடுப்பான். ஆனா அடுத்த செகண்ட் நம்ம சகாவை முன்னாடி வந்து தன்னோட கத்தியை வச்சு அவனை வெட்ட போவான். ஏன்னா ஆம்புஷ் பண்ண வந்த ஆளுங்களையே ஆம்புஷ் பண்ணணும், அதுதான் நம்ம சகா, அதுதான் நான் அப்படின்ற ஆளுதான் நம்ம சகா. இப்ப நம்ம சகா அவனை அட்டாக் பண்ண போன உடனே அந்த அட்டாக்க அவனும் தடுத்துருவான். நம்ம சகாவோட கத்திய அவனோட கையை வச்சு புடிச்சிருவான். இப்போ உடனே சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரையும் வந்து அடிக்க சொல்லுவான். இப்ப எல்லாரும் அடிக்க வருவானுங்களா, இத பார்த்த உடனே நம்ம சகா அவனோட கைய அங்கேயே உரைய வச்சுட்டு தன்னோட ஐசாட்ஸை யூஸ் பண்ணி உரைய வச்சுட்டு இப்ப மத்தவனுங்க எல்லாரையும் பார்த்து, இன்னைக்கு என்னோட ஐசாட்ஸை செக் பண்றதுக்கு உண்மையிலே நிறைய ஆடு சிக்கிடுச்சுன்னு சொல்லுவான். இப்ப மத்தவனுங்க எல்லாரையும் போய் டக்கு டக்குன்னு எல்லாரும் மேலேயும் ஐசாட்ஸை யூஸ் பண்ணுவான். எல்லாரையும் அங்கேயே ஒரே வச்சிருவான். இப்ப மிச்சம் இருக்கிற அந்த வயசானவரை தன்னோட கீயை வச்சு அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணுவான். அந்த ஆளும் பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா நம்ம சகாவை அவரால் பிளாக் பண்ணவே முடியாது. அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்ம சகாவரை பந்தாடிக்கிட்டு இருப்பான். இப்ப தன்னோட ஹெவன்லி அப்சர்ப்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவரை பக்கத்துல இழுத்து தன்னோட லூனார் ஹார்ட்லெஸ் ஷேடோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவரையுமே ஃப்ரீஸ் பண்ணிடுவான். இப்ப எல்லாரையும் பார்த்து, நைட்டு ரொம்ப பெருசு, என்கிட்ட இருக்கிற ஐசாட்ஸ் டெக்னிக்கோ ரொம்ப புதுசு, அந்த ஒரு காரணத்தினால இது எல்லாத்தையுமே உங்க மேல செக் பண்ணி பாக்குறதுக்கு நானும் ஆவலோட காத்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க யாரும் ரொம்ப கோவம்லாம் படக்கூடாது, ஏன்னா நீங்க தான் என்னை கொல்ல வந்தீங்க. அந்த ஒரு காரணத்தினால நீங்க உங்க மேலேயே கோவப்பட்டுக்கணும். இருந்தாலும் டக்குனு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. அதுலயும் முக்கியமா இந்த கிழட்டு பையனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன், எல்லாரையும் மொத்தமா அனுப்பு, எல்லாரையும் மொத்தமா அனுப்புன்னு. ஆனா நீ என்கிட்டயே விளையாண்டு ஒவ்வொருத்தனா அனுப்புறியா, இரு இப்பவே உன்னை போட்டு தள்ளுறேன் பாருன்னு அவனோட கழுத்தை சீவிட்டு அப்படியே நேரா போயிட்டு அடுத்து ஃபர்ஸ்ட் ஒருத்தனை உரைய வச்சான்ல அவனை பார்த்து நீயும் இருக்க வேணாம்னு சொல்லி அவனையும் கொண்டுருவா. இப்ப எல்லாரையும் பார்த்து, உங்க எல்லாரையும் நான் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கொன்ற மாட்டேன், நீங்கள்ல ஒருத்தராவது எனக்கு கண்டிப்பா மெயின் கேம்பிங்னு சொல்லியே ஆகணும், அதை சொல்ற வரைக்கும் நான் விடவே மாட்டேன்னு சொல்லுவான். இதெல்லாம் பார்த்த உடனே ஒருத்தன் அழுகவே ஆரம்பிச்சிருவான். டேய் இவ்வளவு வயசாக அழுகிறியே, வெக்கமா இல்ல உனக்கு? இரு நல்லா கேட்டுக்கோ, இன்னைக்கு நடக்க போற ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். நைட்டு நம்மளுக்கு ஃபுல் ஃபன் இருக்கு கைஸ், நல்லா ஃபுல் ஃபன் இருக்கு, நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. முதல்ல உங்க எல்லாரையும் என்னோட ஐசாட்ஸை வச்சு நான் ஹிட் பண்ணுவேன். அது நைட்டு ஃபுல்லா நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில வாட்டர் போர்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ண போறோம். உங்களை தண்ணிக்குள்ள முக்கி விளையாட போறோம். அதுக்கப்புறம் நான் ஒரு பாண்ட் ஃபயர் செட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நேரா போய் ஒரு வாத்தை பிடிக்க போறேன். அதுக்கப்புறம் அந்த வாத்தை வறுத்து சாப்பிட போறேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்க யாராவது உயிரோட இருந்தீங்கன்னா நீங்க எப்படி வேணாலும் செத்துக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு முதல்ல அவனோட பான்ஃபயரை செட் பண்ணி வாத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இப்ப உடனே அவனுங்களை பார்த்து, ஏப்பா என்ன ஒரு 6 பேர் உயிரோட இருக்கீங்களா, நீங்க எல்லாரும் தூங்கிடக்கூடாது, நல்லா கண்ணை முழிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க தூங்குனீங்க, நீங்க கண்ணை முழிக்கும் போது உங்க முன்னாடி யமதர்மராஜா இருப்பாரு. அவர் உங்களை பார்த்து கேட்பாரு, தம்பி இங்க எப்படி வந்த, உன்னை இங்க யார் அமுச்சு வச்சான்னு. நீங்க அவர்கிட்ட தெளிவா சொல்லணும், சார் எங்களை இங்க அமுச்சு வச்சது ஈசகா, அவருக்கே கஷ்டத்தை கொடுக்கற ஒரு ஆள் இருக்காருன்னா அது நானாதான் இருப்பேன், அதுதானா அப்படின்னு சொல்லிக்கிடுவான். இப்ப இதெல்லாம் கேட்ட உடனே அவனுங்க அமைதியா இருப்பானுங்க. அவனுங்களை பார்த்து, கைஸ் என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, நமக்கு ஒரு ஃபன்னான நைட்டு வேணாமா, இனி இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா எப்படி ஃபன்னா இருக்கிறது, நீங்க எல்லாரும் பேசணும், நான் என்ன காத்த பார்த்தா கதைக்கிறேன், நீங்களும் பதிலுக்கு கதைச்சாதானே இந்த நைட்டே ஃபன்னா இருக்க முடியும், நீங்க பேசுங்க கைஸ் பேசுங்க அப்படின்னு சொல்லுவான். டேய் உறைஞ்சு போனவன் எப்படி பேசுவான் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா நம்ம சகா அப்படிதான் கேட்பாரு. இப்போ உடனே ஒருத்தன் பக்கத்துல எந்திரிச்சு போய், நீ அசாசனா இருக்கிறதுனால எனக்கு உன் மேல வெறுப்பு வரல, நீ ரொம்ப கேவலமா இருக்கன்றதுனாலையும் எனக்கு உன் மேல விருப்பம் வரல, ஆனா நீ ஒரு மூளையே இல்லாத அசசனா இருக்கிறதுனால மட்டும்தான் உன் மேல எனக்கு விருப்பம் வந்திருக்கு. நீ எதுக்காக பிறந்த, எதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க, ஒருத்தன் சொன்னான்றதுக்காக நீ இவ்வளவு ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணுவியா, நீ இவ்வளவு ஒரு முட்டாள் பையனா என்ன, நீ இந்த மாதிரி எதுக்கு பின்னாடியுமே மீனிங்கே இல்லாத செயல்களை செய்யறதுனால மட்டும்தான் எனக்கு உன் மேல கோவம் வருது. அசாசினேஷன்றது எவ்வளவு ஒரு புனிதமான தொழில்னு உனக்கு தெரியுமா, நானும் உங்களை மாதிரி ஒரு அசாசின் தான், ஆனா நான் உங்களை மாதிரி இல்லாம நிறைய விஷயங்களை யோசிப்பேன். எவன் ஒருத்தன் ரொம்ப மோசமான ஆளுங்களை கொல்றானோ அந்த கொல்றவனை போய் கொல்றவன் தான் நான். அதாவது யாராவது ஒருத்தர் அசாசின் பண்ணு நினைச்சானா அந்த அசாசினே போய் அசாசின் பண்ற ஆளு தான் இந்த அசாசின், அதான் நான். சோ இந்த மாதிரி ஒரு அசாசின் தொழிலுக்கே களங்கத்தை ஏற்படுத்துற நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு, ஆமா உங்க எல்லாருக்கும் ஒரு கதை தெரியுமா, நான் இதுக்கு முன்னாடி
வெயிட்டரா இருந்தேனே, அது உங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப இது எல்லாத்தையும் தெரிஞ்சு அவனுங்க என்ன பண்ண போறானுங்க? அவனுங்க சாமி விட்டா போதும் சாமி, தெரியாம இங்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. எதுக்குறா பார்க்க வந்தோம் அப்படின்றத தாண்டி எதுக்குறா பிறந்தோம் அப்படின்னு நம்ம சகா யோசிக்க வச்சிருவான். அதுதான் நம்ம சகா. இப்ப உடனே அவனுங்களை பார்த்து இது எல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஏன்னா நீங்க என்னை பத்தி ஒழுங்கா தெரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா நான் ஹாவா செட்டுன்னு எதுக்கு தெரியுமா என்னோட செட்டுக்கு பேர் வச்சேன்? இந்த செட்டு சாதாரண மக்களுக்காக உதவி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செட்டு. அதனால எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான டிஃபரன்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இப்ப அவனுங்களை பார்த்து இந்தாங்க யாருக்கு சரக்கு வேணும், யார் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அவனுங்க உடனே அமைதியா இருப்பானுங்க. நான் ஒன்னும் நீங்க உங்களோட மெயின் கேம்ப் எங்க இருக்குன்னு சொல்லுவீங்களோ இல்ல உங்க லீடரை பத்தி சொல்லுவீங்களோன்னா இதை கொடுக்கல. உங்களுக்கு இது உண்மையிலே குடிக்க வேணுமா இல்லையான்னு கேட்கிறேன். யாருக்கு இது குடிக்க வேணும்னோனே ஒருத்தன் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்பா. இப்போ உடனே போய் அவன் வாயை திறந்து ஸ்ரீதிவ்யா வாயில நம்ம வசத்தை ஊத்துற மாதிரி இன்னமாலும் ஊத்தி விடுவான். இப்ப அவனை பார்த்து சொல்லுவான், உனக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு தெரியும். இப்ப மிச்சம் இருக்கிற 4 பேரும் இன்னும் குடிக்கவே இல்லை. நீங்க குடிக்கிறீங்களா இல்லையான்றத நீங்க தான் முடிவு பண்ணும், இல்லைன்னா நீங்க சாகிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே ஒருத்தன் அவசரப்பட்டு ஐயோ எனக்கு கொடுங்க அப்படின்னோனே, டேய் எதுக்காக இப்ப அவசரமா பேசுன? நான் கேட்ட உடனே இப்ப பதில் சொல்றியா? அப்ப இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேனே, அப்பெல்லாம் அனாதையா பேசட்டும்னு நீ பாட்டுக்கு நீ அனாதையா விட்டுட்ட, இப்ப மட்டும் பதில் சொல்றியா? நீ சாகிறதுக்கான நேரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பான். உடனே அவனும் சாமி என்னைய விட்டுருங்க சாமி, அதை சரக்க மட்டும் கொடுங்க சாமின்னோனே, சரி இப்ப நீ குடிக்க போறியா? சரி குடி, நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரியில இருக்கோம், நமக்குள்ள எதுக்காக நன்றி சொல்லிக்கணும், இந்த நீயே குடி அப்படின்னு சொல்லி அவனுக்கும் கொடுத்துருவான். இப்போ உடனே இன்னொருத்தனை பார்த்து நீ குடிக்கிறியா இல்லையான்னு கேட்பான். அவன் ஒண்ணுமே பேசாம இருப்பான். உடனே அவனை புடிச்சு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவான். அவ்வளவுதான், ஒண்ணு காலி. இப்ப எல்லாரும் நீங்களே உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் ஒருத்தரை மட்டும்தான் விட போறேன், அந்த ஒருத்தர்ட்ட தான் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப போயிட்டு இவங்களை பார்த்து இப்ப இது உங்களுக்கும் எனக்கும் நடக்கிற போட்டி, யாரு ஜெயிக்கானு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி எனர்ஜி சர்க்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங்கா மாறுற மாதிரி ஒரு ஆள் இருந்தானா அது நான் தான். அதுவும் இல்லாம இன்னைக்கு வேணா நான் உங்க லீடரை விட லைட்டா வீக்கா இருக்கலாம், ஆனா நான் நாளைக்கே ஸ்ட்ராங்கரா மாறிடுவேன். அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அமைதியாயிருவான். இப்ப உடனே அவனுங்களுக்குள்ள பேச ஆரம்பிப்பானுங்க. ஃபிஷர்மேன் பெட்லரும் செத்து போயிட்டான், இப்ப நம்ம 4 பேர் மட்டும்தான் இருக்கோம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அந்த பெட்லர் தெரியாதுன்னு சொன்ன உடனே அப்படின்னா நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் இவங்கிட்ட சொல்லுவோமே, நமக்கு தான் வேற எதுவுமே தெரியாதே, தெரிஞ்சதை மட்டும் சொல்லுவோமே. அந்த பெட்லரும் சொல்லுவான், அக்லிக்கு தான் நிறைய தெரியும், அக்லி ஒத்துக்கிட்டானா நான் வேணா சொல்றேன் அப்படின்னு. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்து இவங்கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணுவானுங்க. இப்ப உடனே இந்த அக்லி தான் சொல்லுவான், ஹாவோ செக்டரோட லீடர் உனக்கு கேக்குதா, நாங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிடுறோம், ஆனா நாங்க எல்லாத்தையும் சொன்னாலும் கூட அது உனக்கு கண்டிப்பா போதாது அப்படின்னு சொல்லுவானுங்க. இப்ப நம்ம ஜகா கண்ணை திறந்த உடனே நாங்க எப்படி இருந்தாலும் சாகதான் போறோம், அதனால நீ கொடுத்த சரக்குக்கு நாங்க காசு கொடுக்கணும்னு விரும்புறோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. இப்போ உடனே நம்ம ஜகா 4 பேரையும் கூட்டிட்டு வந்து நேரா நெருப்பு பக்கத்துல நிறுத்தி வச்சிருவான். இப்ப அவனுக்கு கொஞ்சம் வாமா இருக்கட்டும்னு, ஏன்னா இவ்வளவு நேரம் ஒரே வச்சிருக்கான்ல, இப்ப பேச சொல்லுவான். இப்ப உடனே அந்த அக்லி என்ன சொல்லுவானா, நீ ஷிஃப்ட் வில்வின்ஸ் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருந்த, அதை எங்க இருந்து நீ கேள்விப்பட்டேன்னு தெரியல, ஆனா நீ ஷிஃப்ட் வில்வின்ஸ்ன்றத எதுக்காக ஒரு குரூப்னு நினைக்கிற? அது ஒரு குரூப்பை பத்தினது கிடையாது, அது ஒருத்தனை பத்தினது. அவனோட பேரு தான் ஷிஃப்ட் வில்வின்ஸ். அவன் கிட்ட இருந்து தான் எப்படி அசாசனா மாறணும்ன்றத நாங்க கத்துக்கிட்டோம். அவன் எங்க எல்லாரையுமே ஒரு இடத்துல கூப்பிடுவான், அதாவது ஏதாவது ஒரு மிஷன் இருந்துச்சுன்னா எங்க கிட்ட யாராவது டார்கெட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவான், நாங்க அவங்கள போய் கொன்றுவோம், அவ்வளவுதான். அதனால நீ ஷிஃப்ட் வில்வின்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்பை தேடுறதை விட்டுட்டு நீ அவனை தான் தேடணும், அந்த ஒருத்தன் தான் குரூப்போட சென்டரும் அவன் தான் ஹெட் குவார்டர்ஸும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே நம்ம சகா மறுபடியும் 4 பேர் வாயையும் திறந்து மறுபடியும் 4 பேருக்கு சரக்க வாயில ஊத்தி விட்டுட்டு, பரவாயில்ல நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் உயிரோட இருந்தது உண்மையிலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே அந்த அக்லி மறுபடியும் கேட்பான், ஆமா நீ எப்படி அவனை கண்டுபிடிக்க போற, ஏன்னா நாங்க நினைச்சா கூட அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இப்போ உடனே நம்ம ஜகாவும் சொல்லுவான், இந்த உலகத்துல நிறைய விஷயம் நமக்கு ஏத்த மாதிரி போகவே போகாது, நான் அவனை தேடி போகவே போறது இல்ல, ஏன்னா நான் எப்பயுமே அவனை தேடினது இல்ல, நீங்க தான் என்னை தேடி வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னு. அதுவும் கரெக்ட் தான், ஆனா எங்களுக்கும் நிறைய லாசஸ் இருக்குல்ல அப்படின்னு அவனுங்க சொல்லுவானுங்க. அதுவும் இல்லாம ஒருத்தங்க ஒளிஞ்சிட்டே இருந்தானா அவனை எப்படி என்னால கண்டுபிடிக்க முடியும், அவன் அனுப்புற எல்லா அசாசின்ஸையும் நான் கொல்ல போறேன், அவ்வளவுதான் என்னோட வேலை. அதுவும் இல்லாம ஒருவேளை அவன் அசாசின்ஸ் அனுப்பாம இருந்தானா அன்னைக்கு நாள் மட்டும் நான் ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிக்க போறேன், இதுதான் என்னோட நிலைமைன்னு சொல்லிட்டு திருப்பி இவனுங்க எல்லாரையும் இன்னொரு நெருப்பு பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு திரும்பி போய் உட்காந்துருவான். இப்ப எல்லாரையும் பார்த்து சொல்லுவான், பாத்தீங்களா இது எல்லாம் எவ்வளவு கதகதப்பா இருக்கு அப்படின்னு. இந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பான்ஃபயர், இது மாதிரிதான் நம்மளோட லைஃபோ. நம்மளோட லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்மளால சந்தோஷப்பட முடியும். எப்படி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குளிரான நேரத்துல கூட இந்த பான்ஃபயர் நமக்கு கதகதப்ப கொடுக்குதோ, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பார்த்து நம்மளும் சந்தோஷப்பட்டுக்கணும். அதுவும் இல்லாம ஒரு சில நாட்கள்ல நம்ம பசி, தூக்கமின்மை, குளிர்னு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்.
அது எல்லாத்தையும் நம்ம ஒரு வழியா பார்ப்போம். அந்த வழி எல்லாத்தையும் கொடுக்கறது வேற எவனாவது ஒருத்தனாதான் இருக்கும். அவன் மேல நம்ம ரொம்ப கோவப்படக்கூடாது. ஏன்னா ஒரு சில மக்கள் அவங்களோட வாழ்க்கையில எதுவுமே பண்ணாம இருந்தா கூட அவங்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கையா தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கான காரணம் உங்களை மாதிரி ஆட்கள் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அவனுங்க கேட்டதுக்கும் நம்மால் சொன்னதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவனுங்க கேட்டது என்ன, எப்படி கண்டுபிடிக்க போற? அதுக்கு மட்டும் பதில் சொல்லாம என்னென்னமோ சொல்லுவானா, அதுதான் நம்ம சகா. இப்ப அந்த 4 பேருமே ஓரளவு அந்த ஐசாட்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிருப்பானுங்க. அவனுங்க ஃப்ரீஸ் ஆனதுல இருந்து அந்த ஒரு காரணத்தினால 4 பேரும் அந்த பான்ஃபயருக்கு சுத்தி உட்கார்ந்து இருப்பானுங்க. இப்ப உட்கார்ந்து இருக்கும் போது பார்பேரியன் ஒருத்தன், நான் இத்தனை நாள என்னதான் பண்ணேன், நான் பண்ண எல்லா விஷயங்களுமே எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப பக்கத்துல இருக்கிறவன், நீ எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கியேன்னு கேட்கும் போது, இல்ல நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது சாப்பாடை பத்தி மட்டும்தான், அதை மட்டும்தான் என்னால யோசிக்க முடியுதுன்னு சொல்லுவான். நம்ம சகா உடனே, ஓ உனக்கு சாப்பாடுமா, இந்த சாப்பிடுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பீஃப் ஜர்க்கிய ஊட்டி விடுவான். இப்ப அந்த 6 வார்டுன்றவன் சொல்லுவான், நாங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி புயாங் மேனர் அப்படின்னு சொல்லி ஒன்னு அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த புயாங் மேனர்ல தான் ஷிஃப்ட் வில்வின்ஸ் கிட்ட வேலை பார்த்த முக்காவாசி அசாசின்ஸ் அந்த மேனருக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா அங்க ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர் இருக்காரா, அவரை அசாசின் பண்றதுக்காக தான் நாங்க எல்லாருமே போயிருந்தோம். ஆனா ஷிஃப்ட் வில்வின்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக அன்னைக்கு எங்கெல்லாம் இல்லாத ஒரு ஆள் அங்க வந்திருந்தான். அந்த ஷிஃப்ட் வில்வின்ஸ் அவனை பார்த்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டான். அவனோட பேரு சீனியர் பிரதர் ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும், என்னது இன்வின்சிபிள் ஃப்ராஸ்டா, அந்த ஃப்ராஸ்டா இருப்பானோ? இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இவனுங்க 2 பேருக்கும் ஒரே மாஸ்டர் இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்தினாலதான் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த ஃப்ராஸ்ட் வந்திருக்கணும். அப்ப இவனுங்க எல்லாருமே ஒரு பெரிய அசாசின் குரூப்பை சேர்ந்தவனுங்களா இருக்கணும். அந்த ஷிஃப்ட் வில்வின்ஸை கண்டுபிடிச்சு ஒருவேளை அவனை விசாரிச்சோம்னா கண்டிப்பா இவங்களோட மாஸ்டர் யாரு, இவனுங்க எந்த குரூப்பை சேர்ந்தவன்கிறத கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஹீரோ யோசிப்பான். இருந்தாலும் எந்த ஒரு அசாசின் குரூப் இந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நார்மல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்டு மாதிரி இல்லாம இந்த அசாசினேஷனோட வேர்ல்டு இருக்குல்ல, அவனுங்க ரொம்ப வித்தியாசமானவனுங்க. அவனுங்களுக்குன்னு ஒரு ஹையரார்கி இருக்கும். ஒருவேளை அவனுங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நிறைய பேர் சாகிறதோட தான் அந்த பிரச்சனை முடியும். அதுவும் இல்லாம இந்த அசாசின்லயே ரொம்ப ஃபேமஸான ஆளு அந்த அசாசின் கிங் தான். ஒரு அசாசின் குரூப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த அசாசின் கிங்க கண்டுபிடிச்சு அவர்கிட்ட விசாரிச்சா போதும், கண்டிப்பா அந்த அசாசின் குரூப் யாருன்றத தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த அசாசின் கிங் இருக்கார்ல, அவரு இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஹீரோவோட மாஸ்டர் இருக்கார்ல அந்த கிரேசி மாங்க், அவர் கையால சாக போற ஒரு ஆளு. அந்த ஒரு காரணத்தினால அவரை தேடி போறது பிரயோஜனம் கிடையாதுன்னு தான் நம்ம ஹீரோ யோசிப்பான். இப்ப ஒட்டை சுத்தி இருக்கிறவனுங்க கேட்பானுங்க, என்னாச்சு என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ உடனே ஃப்ளவர் கிரீக்னு ஒரு ஆறு இருக்கு, அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்பான். அவனுங்க உடனே தெரியாதுன்னொன்னே, அசாசின்ஸ் இதை பேஸா மாத்தினதுக்கு அப்புறம் இதுக்கு டெத் கிரீக்னு பேர் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி அந்த ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற அழகான பூக்கள் எல்லாமே அந்த ஆத்துல விழுகுமா. அந்த ஒரு காரணத்தினால இதை பாக்குறதுக்கே அழகா இருக்குன்னு இதுக்கு ஃப்ளவர் கிரீக்னு பேர் வந்துச்சு. ஆனா அசாசின்ஸ் இதை பேஸா மாத்தினதுக்கு அப்புறம் அதுல நிறைய பிணங்களை போட ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு காரணத்தினாலே இதுக்கு டெத் கிரீக்னு பேர் வந்துருச்சு. இந்த இடத்துல இருந்து பவர்ஃபுல்லான ஒரு அசாசின் வரானா அவன் கண்டிப்பா கிங் ஆஃப் அசாசினா தான் இருப்பான். அதுவும் இல்லாம இப்ப ஷிஃப்ட் வில்வின்ஸ் மட்டும் இந்த டெத் கிரீக்க சேர்ந்தவனா இருந்தானா, அப்ப நான் நினைச்சதை விட ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு தான் எனக்கே தோணுது. இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையா முடியறதுக்குள்ள இதுல இருந்து விலகிறது தான் நல்லதுன்னு நானும் நினைக்கிறேன். அந்த அசாசினை தேடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நீங்க எல்லாரும் இந்த அளவுக்கு எதுவுமே தெரியாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் கண்டிப்பா அந்த டெத் கிரீக்க சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். அதாவது அந்த ஷிஃப்ட் வில்வின்ஸ் டெத் கிரீக்க சேர்ந்தவனா இருக்கணும். அவன் இவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஷிஃப்ட் வில்வின்ஸும் சரி இன்விசிபிள் ஃப்ராஸ்டும் சரி இவனுங்க 2 பேருமே டெத் கிரீக்க சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். சரி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பா. இவனுங்க பக்கத்துல எந்திரிச்சு போயிட்டு, நீங்க எல்லாரும் என்கிட்ட தனித்தனியா ஆன்சர் பண்ணணும், கவனமா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபிஷர்மேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்பான். அந்த ஃபிஷர்மேனும் சொல்லுவான், எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருமே டெத் கிரீக்க சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு. என்னது அப்படியா, நீ ஃபர்ஸ்ட் தெரியாதுன்னு சொன்னியே, இப்ப மட்டும் உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமா, உனக்கு அந்த லிக்வர் பிடிச்சிச்சா இல்லையா அப்படின்னு கேட்டு டக்குன்னு ஐசாட்ஸை யூஸ் பண்ணி அவனை காலி பண்ணிடுவான். இப்ப அடுத்த ஆள் கிட்ட நடந்து போய் நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்பான். அவன் உடனே நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க, ஹாவா செக்டர் லீடர்னு சொல்லுவான். ஓஹோ, நான் கேட்ட கேள்விக்கு சம்பந்தமே இல்லாம பதில் சொல்றியா, நீயும் போயிட்டு வான்னு அவனையும் கொண்டுருவான். இப்ப அடுத்து 3வது ஆளு அக்லி கிட்ட போய் நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்பான். அவன் ஒண்ணுமே பேச மாட்டான். என்னை பேசாம போட்டு தள்ளி இருன்பா. எனக்கா இருந்தாலும் அந்த டெத் கிரீக்க கண்டுபிடிச்சு அவனுங்களை சமாளிக்கிறது உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கணும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கணும் நம்ம ஜகா சொல்லுவான். இப்ப உடனே அந்த அக்லியும் இதை கேட்டுட்டு, மனுஷங்க அவ்வளவு சீக்கிரம் மாறிட மாட்டாங்கன்னு சொல்லுவான். ஒருத்தவங்களுக்கு கருணையை காமிச்சா அவங்க கண்டிப்பா மாறிதானே ஆகணும்னு நம்ம சகா கேட்கும் போது, என்னது கருணையா, நம்ம 2 பேரும் சண்டை போட்டோம், இதுல எங்க கருணை இருக்குன்னு கேட்பான். உலகத்தால என்ன புரிஞ்சுக்கவே முடியல, நீங்க என்னைய புரிஞ்சுக்க தவறிட்டீங்கன்னு சொல்லி அவனையும் கொன்றுவான். இப்ப இவனை கொண்டு முடிச்ச உடனே கடைசியா மிச்சம் ஒரே ஒருத்த மட்டும்தான் இருப்பான். அவன் கிட்ட பார்த்து, நான் திருப்பியும் உனக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், இப்ப நீயும் இதே மாதிரி எதுவும் பண்ண போறியா இல்ல நீயாவது பதில் சொல்ல போறியா அப்படின்னு கேட்பான்.
இப்ப அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு டெத் கிரீக்க பத்தி ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஷிஃப்ட் வில்வின்ஸ பத்தி மட்டும் தான் தெரியும். நீ உண்மையிலே சூப்பரான ஆள்னு உனக்கு தெரியுமா? நீ உண்மையிலேயே எக்ஸ்பெண்டபிள்ஸ் படத்துல நடிக்க வேண்டிய ஒரு ஆள்னு உனக்கு தெரியுமா? நீ ஒரு பக்காவான அசாசின். இப்ப உன்னோட கடைசி வார்த்தைகளை சொல்லுன்னு நம்ம சகா கேட்பான். அவனும் எனக்கு கடைசி வார்த்தைகள்னு எதுவும் கிடையாது, நீ கொடுத்த அந்த ஜர்க்கி உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்னு நம்ம சகாவை அடிக்கிறதுக்காக வருவான். நம்ம சகா அவனையும் கொன்றுவா. இப்ப 4 பேர் செத்த உடனே இப்ப அந்த நிலவை பார்த்து, ஆஹா இந்த ஒரு நிலவு எவ்வளவு அற்புதமா இருக்கு, ஆனா இந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் இவங்க எல்லாரும் சாகணும்னு நினைச்சிருக்காங்களே, இதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு அந்த நிலவை பார்த்து ரொம்ப அமைதியா நம்ம சகா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம சகா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த ஷிஃப்ட் வில்வின்ஸ என்னன்றதை அவனால கண்டுபிடிக்கவே முடியல. அவன் யாரு, அவன் ஒரு குரூப்பா இல்லையா, எதுவுமே அவனுக்கு தெரியவே இல்ல. இப்ப அவனை எப்படி கண்டுபிடிக்க போறான்? அவனை கண்டுபிடிச்சு அவனுங்க மொத்த பேரையும் எப்படி காலி பண்ண போறான்றதுதான் நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.